அவ்வளவுதான் அரசியல்ல நாம இன்னைக்கு எதை பத்தி எல்லாம் பேச போறோம். ஒண்ணு, ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸ். ரெண்டாவது, ஓபிஎஸ் டிடிவி விஜயோட என்னைக்கு சேர போறாங்க. டிஎம்கே தொடர்ந்து கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஏன் இதுக்கு அதெல்லாம் பேச போறோம். ஏடிஎம்கே கூடாரத்துல ஒரு சலசலப்பு இருக்கு. விருப்ப மனு வாங்குறதுல ஒரு தொய்வு இருக்கு. எதனால? பாஜக கூட்டணியில அதிமுக பாஜகவுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போறாங்க, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஜி.கே. மணி நீக்கி பாமக உத்தரவு. அன்புமணியும் ராமதாசும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? அவ்வளவுதாங்க அரசியல். தமிழக நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். புது டைட்டிலா இருக்கு. என்ன? அவ்வளவுதான் அரசியல். அதான் டைட்டில். ஆமாங்க. எலெக்ஷன் வரப்போகுது. ஆமா ஆமா. அதுல ஏதாவது என்ன விஷயம் சொல்ல போறோம் நம்ம தமிழக அதாவது நேயர்களுக்கு? அரசியல்ல உள்ள நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம நேயர்களுக்கு தெரியாம கூட போகலாம். சரி, அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்துட்டு நம்ம நேயர்களுக்காக கொடுக்க போறோம். அதுதான் இந்த அவ்வளவுதான் அரசியல். நிகழ்ச்சியின் நாம அவ்வளவுதான் அரசியல். அவ்வளவுதான் அரசியல். எது இப்ப இன்னைக்கு என்ன பேச போறோம் தமிழ்? இன்னைக்கு ஜனநாயகன் நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல ஜனநாயகன் ஆடியோ லான்ச் நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா. மலேசியாவுல. ஆமா. இது எப்படின்னா விஜயுடைய சினிமா கடைசி படம் இந்த படம். ஸோ சரி. அதனால அவருக்கு ட்ரிபியூட் பண்ற மாதிரி ம், இந்த நிகழ்ச்சி இருக்கும் சரி. அப்படின்னு அவருடைய ரசிகர்களும் அவரோட சேர்ந்து நடித்த நடிகைகள் ம். எல்லாரும் மலேசியாவுல ஒன்று கூடியிருக்காங்க. ஆமா, அந்த படத்துல உள்ளவங்க மட்டும் இல்லாம எல்லாருமே. ஆமா எல்லாருமே, அதாவது அவரோட அவரோட பயணித்தவர்கள். பயணித்த அனைவரும் ம். மலேசியாவுல வச்சிருக்காங்க. இல்ல, இவ்வளவு ஏற்பாடு நடக்குது. அங்க அரசியல் பேசக்கூடாது, இதெல்லாம் ஒரு இதெல்லாம் இல்ல, கொடுத்துருக்காங்க. ஜனநாயகன்ல அரசியல் பேசக்கூடாதுங்கிறதா அவங்களுடைய முடிவா இருக்கும். ஏன்னா அரசியல் பேசினாங்கன்னா மீண்டும் ம். அரசியலும் அவருடைய திரை வாழ்க்கையும் ஒன்னாயிடும் இல்லையா? இல்ல, அவங்க நிகழ்ச்சிக்குள்ள பேசக்கூடாது. இந்த மலேசியால அரசு சொல்லியிருக்குது. நீங்க அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. அப்படி பேசுனீங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க? என்டர்டைன்மெண்ட் ஈவென்ட். அதுல கவனமா இருந்துக்கோங்க, இல்லாட்டி நாங்க ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு. ஏன் இந்த கரூர்ல நடந்த சம்பவத்தை வச்சே ம். ஜனநாயகனை பிணநாயகம்னாங்க. ஸோ அதன் மாதிரி டைட்டில் மாறி போயிடக்கூடாத ம். அப்படிங்கிறதுக்காகத்தான் அங்க அரசியல் பேசக்கூடாது ம். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா திமுக ஐடிவிங்க எப்படா இவங்கள ம். போட்டு சாத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. சரி. அதான். ஆக்சுவலா இப்ப ஜனநாயகன் இன்னொரு சிக்கல் இருக்குது. அது நமக்கு சொல்லணும்ல நம்ம நேயர்களுக்கு. ஆமா ஆமா கண்டிப்பா. ஏன்னா தியேட்டர் கிடைக்கிறதே பெரும்பாடாயிடும். ஆ. அந்த பிரச்சனை இருக்குல்ல. ஏன்னா இப்போ ம். ரெட் ஜெயண்ட மீறி நீங்க எந்த படத்தையும் தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா? கண்டிப்பா, அந்த கண்டிப்பா. நேரத்துல நீங்க ஜனநாயகன படத்தை ரிலீஸ் பண்ணி அவருடைய கடைசி படத்தை ஒரு வெற்றி படமா கொண்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க இல்லையா? வெற்றி படமா கொடுக்கணும் வெறித்தனமா இருக்காங்க விஜய் ஆமா ரசிகர்கள். ஆமா ஆமா. ம், ம். அதாவது விஜய்க்கு பொதுக்கூட்டங்கள்ல கூட்டத்தை எந்த அளவுக்கு கூடுதோ அதே மாதிரி தியேட்டர்லயும் கூட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? கண்டிப்பா. அதுக்கு முதல்ல தியேட்டர் கிடைக்கணும் இல்லையா? அதுக்காக போட்டிட்டாங்க. ஒரு பராசக்தியை கொண்டு வந்துட்டாங்களா உள்ள. பராசக்தி போட்டிட்டு இருக்காங்க. அதுக்கும் ஒருத்தர் கோர்ட்ல போய் கேஸ போட்டு வச்சிருக்காங்க. கேஸ் போட்டால் பெண்ணா முதல்ல பராசக்தி ரிலீஸ் டேட் இப்ப இருந்துச்சு. பின்னாடி 14ஆம் தேதி இருந்துச்சு. ஜனவரி ஜனவரி 14 14 14 இருந்துச்சு. இது 9, 10 இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இது கூடவே கொண்டு வர மாதிரியான ஒரு போட்டியை அப்ப நீங்க சொன்ன மாதிரி சொன்னது கரெக்ட். தியேட்டர் கிடைக்கிறதுல ஒரு பிரச்சனை ஆகுது. அதான் அதான் தியேட்டரை வச்சுக்கிட்டு கொடுக்காம இருந்தா தப்பாயிடுமேங்க. இன்னொரு படம் இருக்குங்க. ஆமா அந்த படம் ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க ம், அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ம். நீங்க கரூர்ல எப்படி உங்களுக்கு இடம் கொடுக்காம ஒரு இடத்த முட்டுச்சந்துகளோண்டு உங்களை விட்டு இது பண்ணாங்களோ அதே அதே மாதிரி உங்களுக்கு தியேட்டர் கிடைக்காம தியேட்டர்ல இல்ல அப்படின்னு சொல்லதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஜனநாயகன் வெற்றி பெறதும் பெறாததும் திமுக கையில தான் இருக்கு. ஆமா ஆமா. அது என்ன, அதாவது திமுக திமுக அரசு கையில. ஆமா நீங்க இப்போ அரசியல்ல தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அங்க தியேட்டரை கொடுத்ததுக்கு ம். அவங்க முடிவு பண்ணாதான் நீங்க தியேட்டரை வாங்க முடியும். இன்னொன்னு, விஜய் சம்பந்தமா பேசும்போது ஓபிஎஸ் டிடிவி இந்த ஆமாமா அது கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன்னா ம். இப்போ ஓபிஎஸ் எந்த கட்டத்துக்கு போவாரு, எங்க போவாருங்கிற ஒரு முடிவுல அவருடைய தொண்டர்கள் மட்டுமில்ல அவருடைய நிர்வாகிகள் எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போட கூட்டம் இருக்காங்க. போட்டாங்களா? கூட்டம் போட்டு ஒரு கருத்து கேட்பு மேல நடத்துனாங்கல்ல. அதெல்லாம் சும்மா ஒரு கண்துடைப்பு இருக்குங்க. கண்டு- ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. சரி. செங்கோட்டையன் என்னைக்கு தாவேக்காக்கு போனாரோ ஆ. அன்னைக்கே அங்க ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கான இடம் ஒதுக்கப்பட்டாச்சு. அப்படியா? ஆமா ஆமா அப்ப ஓபிஎஸ் டிவிக்கே தான். ஆமா. அது இல்ல, அது அவரா கூட இருக்கிறவங்க எல்லாம் கூட்டு போறாரா? கட்சியா போறாரா? இல்ல அவரு தாவேக்காக்குள்ள இணைஞ்சிராரா? கட்சிக்கு செங்கோட்டையன் இல்ல மாதிரி. இல்ல இல்ல. அவர் 2, 3 முறை முதலமைச்சரா இருந்தவர். சரி. அதாவது முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடைய ஆப்ஷன்ஸ் அப்போது எல்லாமே ம். இவர்தான் முதலமைச்சரா இருந்தவர். ஆமா. அதனால இவர் போய் செங்கோட்டையன் மாதிரி இணைஞ்சா அது இவருக்கு ஒரு அழகு கிடையாது. ம். அதனால இவர் கட்சி மாதிரி அமைச்சு ம்.
தாவேக்காவோட ஒரு கூட்டணி வைப்பார். கூட்டணி ஏன்னா அப்போ. தென் மாவட்டங்கள்ல வந்து ம். அதாவது முக்குளத்தோருடைய வாக்குகளை வந்து பெருமளவுல வச்சிருக்கிறது வந்து டிடிவியும் ம். ம். ஓபிஎஸும் வச்சிருக்காங்க. சரி. ஸோ அவங்க வந்து இந்த வாக்குகளை வந்து சிந்தாம சிதறாம அத குடுக்கணும் அப்படின்னா, அவங்க போய் தாவேக்காவுல இணைஞ்சாங்கன்னா அது நல்லா இருக்காது. நல்லா அது இருக்கு. ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு அழகு கிடையாது இல்லையா? அதனால ஒரு கூட்டணி அமைச்சு தாவேக்காவோட சேருவாங்க. அதுக்கு ஏதாவது டேட் இருக்கா? ஆமா, பொங்கலுக்கு அப்புறம் தான் சொல்லிட்டாரு செங்கோட்டையன். தை பிறந்தா வழி பிறக்கும் மாரி. ஆமா. செங்கோட்டையன் ஏற்கனவே சொல்லிட்டாரே. ம். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில பேசும்போது அவரு சொன்னார் இல்லையா? ம். ம். அந்த மாரி பொங்கலுக்கு அப்புறமேட்டு ஓபிஎஸ் வந்து ஒரு முடிவு அறிவிப்பாரு ம். அப்படிங்கிற அந்த மாரி முடிவு தான். ஒரு அவரு சமிக்கை குடுத்துட்டாரு இல்லையா? டிடிவியும் கிட்டத்தட்ட அதே பொசிஷன் தான். டிடிவி வந்து 2 பக்கமே அதாவது திமுகவுடைய டோரையும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. தாவேக்காவுடைய டோரும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. ம். எங்க கரெக்ட்டா அமையுதோ அங்க போயிடுவாரு. அமையுதுன்னா எந்த அடிப்படையில சொல்லுங்க? நம்பர்ஸா? இல்ல வேற நம்பர் எதா? அது அவருடைய டிஸ்கிரிமினேஷன்ல இருக்கு. ஆ. அதாவது ஆனா ஆப்ஷன் 2 இருக்கு அவருக்கு. ஆப்ஷனுக்கு அவருக்கு 2 இருக்கு. ம். ஆனா எப்படியாவது வந்து யாரு கூட சேர்ந்தாவது எடப்பாடியை வந்து ம். ஆட்சி அமைக்க விடாமல் செய்வது அவருடைய முக்கிய நோக்கமா இருக்கு. ம். சோ அதுக்கு யார் கூட சேர்ந்தா எடப்பாடிய வந்து மீண்டும் ஆட்சி அமைக்க விடாம தடுக்க முடியுமோ, ம். அத டிடிவி தினகரன் தெளிவா செய்வார். ஆனா இவ்வளவு சொல்றோம். டிஎம்கே வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பாத்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் ஈவென்ட், நிகழ்ச்சி, அ அது இந்த கட்சி கூட்டம். தாவேக்காவுடைய விஜய் எங்க போனாலும் ம். அ திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி டிஎம்கே அப்படின்னு. வெர்சஸ் டிவிகே, டிவிகே ஆமா. வெர்சஸ் டிஎம்கே. அந்த மாரி அறிவிக்கிறதுனால, ம். அதாவது அவங்களுடைய கூட்டங்களுக்கு கவுண்டர் குடுக்கணும். இவங்க ஆளுங்கட்சி. ஒண்ணு ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய ஆட்சி தொடரணும்னு தான் நெனப்பாங்க. அதுக்கு அவங்களுடைய திட்டங்கள் இந்த கடந்த 4 1/2, 5 ஆண்டு காலம் செய்த ம். திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஆமா. என்னென்ன வழிமுறைகளா பின்பற்ற முடியுமோ, ம். இளைஞர் அணி கூட்டம் போட்டாலும் அதான் சொல்லுவாங்க. பெண் ம். மகளிர் அணி கூட்டம் போட்டாலும் அதான் சொல்லுவாங்க. ம். பொதுமக்கள சந்திக்க ரோட் ஷோ போட்டாலும் அதான் சொல்லுவாங்க. அதனால வந்து ம். அவங்க ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. அடுத்து ஒருவேள அதாவது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இருக்கும்போது 2வது முறை ஜெயிச்சது கிடையாது திமுக. தொடர்ந்து 2 முறை ஆட்சிக்கு ஆட்சி வந்ததில்ல. வந்தது கிடையாது. அந்த ம். வரலாற்றை வந்து திருப்பி வைக்கணும். மாற்றி அமைக்கணும். மாற்றி அமைக்கணுங்கிறதுல ம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தீவிரமா செயல்படுறாரு. அது மட்டும் இல்லல்ல. இன்னொரு ஆமா. விஷயம் இருக்குல்ல. முக்கியமான விஷயத்த சொல்லுங்க. புதல்வனை முதல்வனாக்குவது. ஆ. அதுதான் அவருடைய அஜெண்டா. அடுத்து 2026 தேர்தல்ல ஜெயிச்சு சட்டமன்ற வந்தா தேர்தல் வந்தால் உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர். ம். ஸ்டாலின் வழி அதுக்கு விட்டுறாரு. அதுக்கான வேலைகள்லாம் ஜரூரா நடந்துட்டு இருக்கு. ம். சோ அதனால தான் இந்த தீவிரங்கள், இந்த அரசு அரசு செலவுலயே எல்லாம் நடக்குதே. ஆமா, சோ வந்து டிஎம்கே வந்து அதுல தெளிவா இருந்த 2 விஷயம் தான். ஆமா. தெளிவா ஒண்ணு இருக்கு. அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல இருக்கும்போது பத்திரிகைகள பார்த்தீங்கன்னா, ம். அதாவது ஃபுல் பேஜ் விளம்பரம் வரும். ம். அந்த ம். விளம்பரம் எல்லாமே ம். அரசுடைய காசு எடுத்து விளம்பரம் செலவழிக்கிறது. அதே பாணி இவங்க பின்பற்றதுல ஒண்ணும் தவறு இல்லையே. ம். திரும்ப ஆட்சிக்கு வரணும் அதான். அவ்வளவுதான். அவங்களுடைய முடிவே வந்து அதுக்கு ஆட்சிக்கு வந்துரும். சொல்லிட்டீங்க. ஏடிஎம்கே தொட்டீங்க. ஏடிஎம்கே கூடாரம் எப்படி இருக்கு? ஏடிஎம்கே அலையன்ஸ் எல்லாம் வச்சு அதாவது பெரிய மெகா கூட்டணி அமையும், மெகா கூட்டணி அமையும்னு சொன்னாங்க. ம். ஆனா இப்போ அதிமுகவும், பாஜக மட்டும் தான் இருக்காங்க. ஆமா. அதனால வந்து மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும், ம். விருப்ப மனு குடுக்கக்கூடிய வேலைகள் நடந்துட்டு ஆமா. இருந்துச்சு. அது ரொம்ப தீவிரமா இருக்கு. ஆமா. ம். அ அவை சண்முகம் சாலையில இருந்த அது கூட இப்ப பேர மாத்திட்டாங்களே. ம். சி.வி. ராமன் சாலைன்னு. விருப்பமனு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்களா இப்போ? ஆமா. இப்ப இந்த மாச கடைசி வரை டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் ம். விருப்ப மனு. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு விருப்ப மனு வரல அப்படிங்கிற மாரி ஒரு தகவல் வந்துச்சு. அப்படியா? ஆமாமா. ஆனா அது கூட்டம் அதிகமா இருந்துச்சு அன்னைக்கு. கூட்டம் இருந்துச்சு. ஆனா மனு அதாவது ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்கல்ல. ம். ம். நெறைய பேரு குடுக்க முடியாம இப்போ விருப்ப மனு வாங்குறதுக்கு டைம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னாலும் ஒரு எக்ஸ்டென்ஷன் குடுத்திருக்காங்க. இந்த சரி. மாச சரி. டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் ம். டைம் சோ குடுத்திருக்காங்க. ஏடிஎம்கே இப்ப என்ன பிளான்ல இருக்காங்க? நீங்க சொன்னீங்க இப்போ ஒரு மாதிரி மெகா கூட்டணிக்கு ஒண்ணும் ஆள் இல்ல அப்படிங்கும்போது எடப்பாடி பிளான் என்ன இருக்கு? இல்ல அவருடைய திட்டம் என்னன்னா, எப்படியாவது ஒரு மெகா கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டுல மீண்டும் அதிமுக ஆட்சிய கொண்டு வரணும். ம். அதாவது அப்போது இருந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில சொல்லும்போது சொன்னாங்க, ம். "நான் என்னுடைய காலத்துக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த ஆட்சி ம். இருக்கும்" அப்படின்னாங்க இல்லையா? ஆமா, ஆமா, ஆமா. அதை எப்படியாவது அடுத்த முறை இந்த முறை விட்டுட்டாங்க அப்படின்னா, தொண்டர்களும், நிர்வாகிகளும் ம். மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டுருவாங்க. பல்வேறு கட்சிகளுக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, இப்போ வந்து விஜய் வந்து அதிமுக உடைய தலைவர்கள், அதாவது எம்.ஜி. ராமச்சந்திரன் எம்ஜிஆரும், செல்வி ஜெயலலிதாவும் இருக்கும்போது என்ன மாரி பேசினாங்களோ, ம். அதே ம். டயலாக்க தான் விஜயும் பேசிட்டு இருக்காரு. சரி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தன்னுடைய பிரச்சார வாகனத்துல அவருடைய புகைப்படத்தையும், அண்ணா படத்தையும் வச்சுக்கிறாரு. தீய சக்தி, தீய சக்தி, திமுக. ஆமா. அவரு எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து சொன்ன வார்த்தை வந்து திமுகவை நோக்கி ம். குறிப்பிட்ட வார்த்தை வந்து தீய சக்திங்குது. அந்த தீய சக்திங்கிற ஆயுதத்த கையில எடுத்திருக்கிறாரு. சோ அதனால ஏடிஎம்கே வந்து இப்போ ஏடிஎம்கே நிர்வாகிகள் வந்து அதாவது இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்து ரசிச்சு கேட்டவங்க. ம். இத வந்து விஜய் பேசும்போது சொல்லும்போது ம். அது இன்னொன்னு விஜய்க்கு ஆல்ரெடி ஸ்டார் அந்தஸ்து இருக்கு. ம்.
அத தன்னுடைய தலைவரும் தலைவியும் பேசின வார்த்தைகளை இவர் பேசுறாரு. கொஞ்சம் பதட்டமா தான் இருக்காப்புல எடப்பாடி அப்போ. எடப்பாடியும் பதட்டம் இருக்கு. அதே நேரத்துல திமுகவும் பதட்டம் பதட்டம் இருக்காங்க. இருக்கு. ஒரு 2 ஆமா. சேர்ந்து. ஏன்னா, ம். அ ஒருவேளை வந்து விஜய்க்கான கூட்டங்கள் வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு ம். இந்த அளவுக்கு கூடுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. சரி. அவ்வளவுதான். இனிமேல் வந்து விஜய் கூட்டத்துக்கு அவ்வளவு பேர் வரமாட்டாங்க. ஏன்னா நிர்வகிக்க அந்த அளவுக்கு இல்லன்னு. செங்கோட்டையன் அ ம். தாவேகாவுக்கு போன பிறகு அந்த அப்படி ட்ரெண்டே மாறிடுச்சு மாறிச்சு. மாறிடுச்சு. ம். ஆமா. ட்ரெண்ட் மாறுச்சு அப்டின்னா, ஒரு கூட்டத்த ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒருத்தர் கிடைச்சாரு, அவங்களுக்கு. அதே மாரி நாஞ்சில் சம்பத். ம். அதாவது தாவேக்காவுல பேசுறதுக்கு ஆள் கிடையாது. ம். ஸோ அதனால நாஞ்சில் சம்பத் போனது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ம். அட்வான்டேஜ். ம். அதாவது ஒரு கூட்டத்த வந்து பேசி கவர்ந்து உட்கார வைக்கிறதுக்கு, ஒரு ம். ஆர்கனைஸ் பண்றதுக்கு கிடைச்ச செங்கோட்டையன் மாரி ஒரு கூட்டத்தை புல் பண்றதுக்கு ம். நாஞ்சில் சம்பத் கிடைச்சிருக்கிறாரு. சரி. அவரும் நல்லபடியா பயன்படுத்தி, ம். அந்த வரக்கூடிய இந்த தேர்தலுக்கு இன்னும் ஒரு 100 நாள் தான் இருக்கு. அந்த 100 நாளுக்குள்ள அவங்க கரெக்ட்டா பயன்படுத்துனாங்கன்னா, அவங்களுக்கான அதாவது அவங்க நம்ம பேட்டியில கூட அத சொல்லியிருக்காரு அவரு. ஆமா. சரியா எண்ணத்த பயன்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஆமாமா. அது அவங்க தான் முடிவு பண்ணணும். அப்படிங்கிற மாரி கரெக்ட் தான், சொல்லியிருக்காரு. கரெக்ட் ஆமா. தான். ம். அதாவது ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க இல்லையா? ம். அ டிஎம்கே வெர்சஸ் டிவிகே. இப்ப அது டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு கூட ம். விஜய் முழங்குறாரு. அந்த நரேட்டிவ வந்து அப்படியே ப்ரொலாங் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா, அதுக்கு நாஞ்சில் சம்பத்து, செங்கோட்டையன், இன்னும் நெறைய பேர் வருவாருன்னு கூட விஜய் கூட ஈரோடு கூட்டத்துல சொன்னாரு. சொல்லியிருக்காரு. அந்த மாரி வந்தாங்கன்னா, அந்த லிஸ்ட் அப்படி இருக்கா? உண்மையிலே இருக்கா அது லிஸ்ட்? நெறைய அப்படி லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. எல்லாமே இந்த ஜனநாயகனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பெரிய இது ஆமா. இருக்கு. ஜனநாயகன் ரிலீஸ்ல கொஞ்சம் விஜய் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா, அவருடைய கடைசி படம் அரசியல் அதாவது சினிமா அதுக்கப்புறம் சினிமா துறையில அவரோட கடைசி படம்ங்கிறதுனால, ம். அதுல ரொம்ப கவனமா இருந்தாரு. அது முடிஞ்ச பிறகு மத்த வேலைகள்லாம் இனிமேல் முழு நேர அரசியல்வாதி ஆயிடுவாரு. வருவாரு. இது இவ்வளவு பேசிட்டு இருக்கும்போது, நம்ம 2, 3 நாளா பார்த்தீங்கன்னா, அந்த பாமக செய்தி அதிகமா ஆமாங்க. அந்த ஜிகே மணிய வந்து நீக்கி போட்டாங்க பாருங்க. இன்னைக்கு அவரு தான் தலைவரு. ஆமா. தலைவர்னா அந்த டீம்ல அவர் தலைவரு. இப்ப யாரு தலைவரு? பாமக என்ன சொல்லும் நமக்கே தெரியல. ஆமா. உண்மைக்கே பாமகவுக்கு இந்த மாரி ஒரு அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு ஒரு ம். பாதுகாவலரா இருந்தவர் வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயா. ம். அவருக்கு பிறகு அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் வந்து ம். அ அரசியல்ல நுழைஞ்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க குடும்பத்தில உள்ள பிரச்சனை வந்து இப்ப அரசியல் ரீதியாவும் பெரும் பிரச்சனையா மாறி போச்சு. ம். ஸோ இது வந்து என்னைக்கு இந்த பிரச்சனை தீர, எப்போ அதாவது அலை எப்போ நிக்கும், மீன் எப்போ பிடிக்க போறங்க மாரி ம். பாமக பிரச்சனை என்னைக்கு ஓய, என்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகுங்கிற ஆனா ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. தெளிவா சில நம்ம விசாரிக்கும்போது சொல்றாங்க. இனிமேல் வந்து 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லன்ட்டாங்க. அதுதான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அப்பா வந்து என் பிள்ளையே இல்லன்ட்டாரு அப்பா. ம். த பெரியவர் ராமதாஸ் வந்து ம். அன்புமணியே என்னுடைய பிள்ளையே இல்ல. இனிமேல் என்னைய அப்பான்னு கூப்பிடாதன்னு சொல்லிட்டாப்ல. ம். இவ்வளவு தூரம் பிரச்சனை ஆன பிறகு தன்னுடைய மகள் காந்திமதிய கொண்டு வந்துட்டாரு. ம். அதனால அதுக்கு ஒருவேளை இணைந்தாலும் அந்த சுமூகமான உறவு இருக்காது. முன்பு சரி. முன்பு இருந்த மாரி அந்த சுமூகமான உறவு இப்ப இல்ல இருக்காது. தேர்தல் நெருங்கும்போது 2 பாமகவும் இருக்குமோ? பாமக வந்து அதிமுக இப்போதைக்கு கூட ஒரு அணியில ஒரு பாமக, திமுக அணியில ஒரு பாமக. ஆனா உள்வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க அப்டின்னா, ம். ஜி.கே. மணியும், அருளும் ம். ஆ திமுகவோட பேசிட்டு இருக்காங்க ம். அப்டிங்கிற ஒரு குரல் இருக்கு. அதாவது அன்புமணியே சில இல்ல இடத்துல சொல்லியிருக்காரு. டைரக்ட்டா சொல்றாரு. நீங்க வந்து திமுகவுக்கான குரலா தான் ஜி.கே. மணி இருக்காரு. அதான் பிரச்சனைன்ட்டு. அந்த மாரி போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஏன்னா, ம். கட்சி வந்து அன்புமணி கிட்ட தான் இருக்கு. சரி. தேர்தல் ஆணையம் வந்து அன்புமணிய தான் அங்கீகரிச்சிருக்காங்க. மாம்பழ சின்னத்த கூட அவர்ட்ட தான் குடுத்துருக்காங்க. ம். ஸோ, அதனால வந்து இவங்க வழக்குகள் போட்ட மாரி இந்த அதிமுக ஓபிஎஸ் வழக்கு போட்டார் இல்லையா? அந்த மாரி அதே தான். அந்த மாரி தான் இருக்கும். அது ம். கட்சி அன்புமணி வந்து பக்கம் தான் வாய்ப்புகள் அதிகம். ஆமா. ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, அவர் வந்து ஐயா ராமதாஸுக்கு வந்து கொஞ்சம் வயசாயிடுத்து ம். ஒரு பக்கத்துல. இன்னொன்னு இவர் வந்து இன்னும் இவருக்கூட ஆட்சி காலங்கள் இன்னும் அரசியல் காலம் வந்து அன்புமணி ராமதாஸுக்கு இன்னும் கொஞ்சம் நீண்ட நாட்கள் இருக்கிறதுனால, இளைஞர்களும், நிர்வாகிகளும் அதிகமான பேர் அன்புமணி பின்னால தான் நிக்கிறாங்க. சரி. அதத்தான் நம்ம கண்கூட பார்க்க முடியுது. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலயும் பார்க்க முடியுது. சரி. அதே மாரி பிஜேபி பக்கம் எப்படி? அந்த சைடு ஏதாவது பிஜேபி கொஞ்சம் வருத்தத்துல தான் இருக்காங்க. ம். என்னன்னா, இல்ல நல்ல பியூஷ் கோயல் பியூஷ் வந்து கோயல் வந்ததுக்கப்புறம் ஆமா பியூஷ் கோயலோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அவங்க ஒரு ஃபிகர் குடுத்திருக்காங்க. இந்த அதாவது நம்பர் ஆமா. டபுள் அதாவது டிஜிட்ல. நெறைய பேர் சொல்றாங்க, ம். இந்த மாரி 70 குடுத்துருக்காங்க, 80 குடுத்துருக்காங்கன்னு. ம். ஆனா, எடப்பாடி இந்த விஷயத்துல தேர்தல் பேரம் பேசுற விஷயத்துல அவர் கில்லாடி தான். கில்லாடி. ஆமா. ஆமா. ஏன்னா, கடந்த முறை வந்து எவ்வளவோ போராடியும் 20 சீட்டுக்குள்ள பாஜகவ அடக்கிட்டாரு. ம். அதுக்கு பார்லிமென்ட் தேர்தல்ல கூட 6 சீட்டுக்குள்ள அடக்கிட்டாரு. ம். ஏன்னா, அவங்க 12 சீட்டு கேட்டாங்க. 6 சீட்டு தான் ம். இது பண்ணாரு. அதனால அந்த விஷயத்துல ப எடப்பாடி வந்து தேர்தல் இது ஒதுக்கீடு பண்றதுல கில்லாடி. ம். ஆனா, கொஞ்சம் வருத்தத்துல தான் இருக்காங்க போல. ம். ஏன்னா, அவங்க கேட்ட சீட்டு ம். அப்போ 40, 50 அந்த ஆமா. மாரி. இல்ல ஆ. அவங்க கேட்டது 70 70. வரைக்கும் கேட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ம். ஆனா, இவரு 15, 20ல இருந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அது ம். எந்த அளவுக்கு முடியும்னு தெரியல. ஆனா, இன்னொரு விஷயம் வந்து அண்ணாமலை இந்த தமிழ்நாடு பாஜகவுக்கு வந்து
இலா கணேசன், சிபி ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், ராஜா, கிருபாநிதி, இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் வந்து விதை போட்டிருந்தாலும் ம். அதை ஒரு செடியா வளர்த்தது வந்து அண்ணாமலை. ம். அண்ணாமலை வந்து வந்த பிறகு ஒரு இளைஞர்கள் மத்தியிலையும், ஏன் சொல்லப்போனா ஒரு 50 வயசுக்கு மேல உள்ளவங்க மத்தியிலையும் ஒரு பாஜக மேல ஒரு நல்ல நம்பிக்கை வந்துச்சு. ம். நம்பிக்கைன்னா எப்படின்னா, ம். கண்டிப்பா மற்ற மாநிலங்கள போல பாஜகவும் தமிழ்நாட்டுல வளர்ந்துரும்னு. அதாவது அவங்க சொல்றாங்கல்ல 12% வாக்கு வந்து 2% இல்ல இப்ப அவங்க 12% எல்லாம் பார்த்தாலுமே வந்து ஒரு கூட்டணின்னு ஒண்ணு பார்க்க வேண்டியிருக்குல்ல. எத்தன சதவீதம் வந்தாலும் கூட, ஒரு கூட்டணி சரியான முறையில சேர்ந்தா தானே நம்ம ஜெயிக்க முடியுது. இல்ல ஒரு 40 தாண்டம் வேண்டியிருக்குது வெற்றிக்கு வந்து. ஸோ அப்போ அந்த கூட்டணி அமைக்கிறதுல அவர் கொஞ்சம் தடையா இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் பிடிவாத குணமா இருக்கிறாரு. அப்போ அந்த தலைமையோட பேச முடியாதுன்னு தானே ஏடிஎம்கே சில விஷயங்கள் சொல்லி, இல்ல இந்த அதனால தான் மாற்றங்கள் வந்து அதெல்லாம் நடந்துச்சு. ஆமா. அதனால தான் வந்து இந்த கூட்டணிக்கு பேச்சுவார்த்தையில கொஞ்சம் சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறனால தான், ம். அப்போ அண்ணாமலைய எடுத்துட்டு நயினார் நாகேந்திரன கொண்டு வந்தாங்க. இப்ப அண்ணாமலை என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாரு? இப்ப அண்ணாமலை என்னன்னா, அவர் ஏன்னா வந்து ஓபிஎஸ் கூடயும், டிடிவி தினகரன் கூடயும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காரு. ம். பட் ஆனா அதிமுகவுக்கு 2 ஆகாத ஆட்கள் இவங்க 2 பேருமே. 2 பேரும் கூட இவர் நட்பு 2 பேரும் கூட இவர் நட்பு பாராட்டுறாரு. ஆனா அதே நேரத்துல நெறைய அதிகமான ஒரு பாஜகவுடைய தொண்டர்களும் சரி, மாநில நிர்வாகிகளும் சரி, அவங்களுடைய அதாவது அண்ணாமலை நீக்கிறதுக்கு எடப்பாடி தான் ஒரு காரணம். ம். அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் இருக்கு. எண்ண ஓட்டம் இருக்கு. சரி. ஸோ அதனால வந்து அண்ணாமலை அல்டிமேட்டா எடப்பாடி கூட ஒரு பிரச்சாரத்துல கூட சொன்னாரு. ம். அண்ணன் எடப்பாடிய வந்து நம்ம முதலமைச்சர் முதலமைச்சர் ஆக்காம ஆக்குறதா ஓய போறாரு. மாட்டேன்னு சொன்னாரு. ம். பட் அத எந்த அளவுக்கு உண்மையா செய்வாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ப முடியல. ம். இன்னும் ஒரு 100 நாட்கள் இருக்கு தேர்தலுக்கு. சரி. அந்த தேர்தலுக்குள்ள நெறைய மாற்றங்கள் இருக்கு. அந்த மாற்றங்கள் எல்லாம் நம்ம நேயர்களுக்கு கொண்டு போய் நம்ம நிச்சயமா, சேர்ப்போம். நிச்சயமா. எல்லாம் பேசணும். நம்ம சீமான பத்தி பேசணும்னா பிரச்சனை அவர இல்ல. பேசலன்னா பெரிய தமிழ்நாட்டு விஷயம். அரசியல்ல அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்திங்க. ஆமா. அவர பேசலன்னா அவர் தம்பிமார்லாம் கோவிச்சுக்குவாங்க. கண்டிப்பா, நம்ம இந்த கண்டிப்பா. பாருங்க இந்த தம்பி கூட கோவிச்சுக்கிட்டாரு பாருங்க. அதனால சீமானன் வந்து இப்போ தமிழ்நாட்டுல ஒரு ட்ரெண்ட் மாறி போச்சு. அதாவது பாரதியாரா, பெரியாரா ம். அப்படிங்கிற ஒரு அவரு விவாதத்த கிளப்பி விவாதத்த விட்டாரு. கிளப்பி விட்டாங்க. ம். சமூக வலைத்தளங்கள்லயும் சரி, மேடை மேடை போட்டு இப்போ வந்து ம். ஒரு பக்கம் பாரதியார புகழ்ந்து பேசுறாங்க. ம். அவன் இதுல பாரதியார வந்து சிக்கிக்கிட்டாரு. சிக்கிட்டாரு. ம். பெரியாருக்கு இடையில வந்து பாரதியார வந்து சிக்கிக்கிட்டு, ம். இப்போ இப்ப அவரே வந்து அரசியல்வாதி ஆக்கிட்டாங்க. ஒரு இன்னும் ஆனா அவரு இந்த இந்த எல்லா சர்ச்சையுமே அடிச்சு காலி பண்ணிட்டு போறாப்லயே சீமான். சீமான் வந்து சர்ச்சைக்கு பெயர் போனவர். ஆனா அவர் ஒரு விஷயத்த ஒண்ணு கண்டிப்பா பாராட்டணும். கடந்த 8 தேர்தல்களையும் தனித்து நின்னு போராடுறாரு. ம். நான் யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன். எனக்கு யாரும் தேவையில்ல. என்னுடைய தம்பிமார்கள் இருந்தா போதும் அப்படிங்கிறாரு. பிப்ரவரியில வந்து 234 வேட்பாளர ஒரே மேடையில நிறுத்துறோம்ங்கிறாங்க. அதுதானே அவருடைய இது. அதாவது சில கட்சிகள் ஆரம்பிச்சா கூட வேட்பாளர் போடுறதுக்கே திணறுவாங்க. வேட்பாளர் யாருன்னு ஆனா இவர் வந்து தைரியமா வேட்பாளர போட்டு அடிக்கிறார் இல்லையா? ம். ம். அந்த விஷயத்த பாராட்டலாம். ம். ஆனா எத்தன காலம் தான் இந்த மாரி வேட்பாளர்கள போட்டு தோல்வி அடைஞ்சு துவண்டு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும்னு அங்க அத மாரி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? அந்த டிவி அது என்ன நாத்தாக்கால வேற ஏதாவது விஷயங்கள்? நாத்தாக்காவுல அதான் சொன்னேனே, ஏற்கனவே அங்க ஒரு நல்ல பேச்சாளர்லாம் கொஞ்சம் போயிட்டாங்க இப்போ. ஆ. இப்ப இருக்கையில வந்து இடும்போன ஆமா கார்த்தி, இடும்பவனம் கார்த்தி பேசுறாரு. சாட்டை சாட்டை துரைமுருகன் துரைமுருகன். பேசுறாரு. ம். நல்ல கல்யாண சுந்தரம் போயிட்டாரு. ராஜீவ் ராஜீவ் காந்தி காந்தி. போயிட்டாரு. காளியம்மாள் போயிட்டாங்க. ம். இந்த மாரி நல்ல பேச்சாளர்கள் போயிட்டாங்க. இருந்தாலும் வந்து சீமான் வந்து யாரு போனாலும் போங்கன்னு ஓப்பனா தான் சொல்றாரு. நான் இன்னும் புதுசா இன்னும் ஒரு யங்ஸ்டர் கொண்டு இறக்குறாரு. பொண்ணு சில கருத்தரங்கள்லாம் பார்க்குறோம். பாரதியார பத்தி இப்ப நெறைய இஸ்லாமிய பெண்கள் ஆமா. அழகா பேசுறாங்க. ஆமாமாமா. அப்ப பாரதியார புகழ்றது மட்டும் இல்லாம பெரியார போட்டு தாக்கி நகட்டுறாங்க. ஆமா. அதுவும் பெரிய பேசு பொருளாச்சு. சமூக வலைத்தளங்கள்லயும் நெறைய அவங்களுடைய வீடியோலாம் வெளிய வந்து ம். என்னோட தங்கை இவரு உட்கார்ந்து ரசிச்சு கேட்கிறாரு. கேக்குறாரு. அப்படியே உட்கார்ந்து ம். அந்த பசங்க பேசுறத அப்படியே ரசிச்சு கேட்கிறாரு. சோ அவரு வந்து இத அப்படியே கொண்டு போலாம்னு முடிவு பண்றாரு. இந்த ட்ரெண்ட் ஆமா. அந்த இருக்கட்டும். அதாவது இப்போ பெரியார் எதிர்ப்ப இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்தி, ஆமா. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அந்த வாக்குகள் நம்ம வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. அதாவது இடையில வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஆ அ முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து கொஞ்சம் உடல்நலம் குன்றியபோது, அவர போய் பார்க்க போனார். ம். நாத்தாக்கா. ம். அப்போ வெளியில சமூக வலைத்தளங்கள்ல என்ன பண்ணிட்டான்னா, போய் பார்த்துட்டாரு, சூட்கேஸ் வாங்கிட்டாரு, ம். எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு ஏத்த மாரி என்ன ஆச்சுன்னா, அவரு பார்த்துட்டு வந்த பிறகு விஜய கடுமையா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாரு. ம். அப்போ சரி திமுக எதிர்ப்பு குறைஞ்சிருச்சு. குறைஞ்சிருச்சு. விஜய வந்து எதிர்த்து இருக்காரு. ஏன்னா, இவருடைய ஓட்டு வங்கியும் விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு வங்கி இது எல்லாமே ஓரளவு விஜய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி ஒரு தகவல்கள் வந்திருக்கு. ம். அதனால விஜய பேசாம நம்ம பாட்டு அமைதியா இருந்து நம்ம தம்பி தம்பின்னு சொன்னோம்னா, அவர் பாட்டுக்கு கம்பிய நீட்டிட்டு போயிடுவாரு. ம். நம்மளுடைய ஓட்டெல்லாம் உருவிட்டு போயிருவாங்கிற ஒரு எண்ணத்துல விஜய் அட்டாக் பண்ணி பேச ஆரம்பிச்சாரு. இது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை அவருக்கு உருவாயிருச்சு. அப்ப திமுக எதிர்ப்பு இல்ல. தாவேகா எதிர்ப்பு தான். அப்ப திமுக கிட்ட காசு வாங்கிட்டாங்க. அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருமே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாரு அப்படின்னா, திடீர்னு அ பெரியார பேசினா தானே டிஎம்கே அட்டாக் பண்ண முடியும். அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாரி பெரியார மறுபடியும் ஈரோட்ல எப்படி பேசினாரோ, ம்.
இது பெரியார் மண்ணா இல்ல பெரியாரை மண்ணா அப்படின்னு பேச ஆரம்பிச்சார் இல்லையா? அதே ஆமா. டோன்ல இப்போ இன்னும் கடுமையா. பாரதி இன்னும் கடுமையா ம். பாரதியார புகழ்ந்து பேசி பெரியார ம். கொஞ்சம் தாழ்த்தி பேசுற மாரி, ம். இப்ப அவர் மட்டும் பேசுறது இல்லாம அவருடைய தம்பிமார்களையும் விட்டு பேச விட்டுருக்கிறார். பேச இதுதான் நீ சீமானுடைய இவ்வளவு சொல்றோம். அவங்க திமுக நெருக்கடி உண்டு பண்றாருன்னு. ஆனா திமுக இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்களே. எஸ்ஐஆருக்கு எவ்வளோ எதிர்த்தாங்களோ, இப்ப எஸ்ஐஆர் வந்த பிறகு எந்த எதிர்ப்புமே காண மாட்டேங்குது. அதாவது என்னன்னா, பீகார்ல எஸ்ஐஆர் போட்ட உடனே இவங்க நினைச்சாங்க, அதாவது முதலமைச்சரா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினே போய் பீகார்ல போய் பிரச்சாரம் பண்ணாரு. ஓட் சோரிக்கு எதிரா. ம், ம். இந்த மாரி 60,00,000 வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க. தமிழ்நாட்டிலயும் இதே மாரி கொண்டு வந்துருவாங்க. நார்த் இந்தியன் எல்லாம் அங்க வந்துருவாங்க. நார்த் இந்தியன் வந்து வாக்கு வங்கியில இருந்து சேர்ந்துருவாங்கன்னு. ஆனா எஸ்ஐஆர் ஆரம்பிச்சபோது வழக்கு போட்டாங்க, போராட்டம் நடத்துனாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ம். பட் அதுல ஒரு நுணுக்கத்த கத்துக்கிட்டாங்க. ம். அதாவது இவங்களுடைய பூத் கமிட்டில இருக்கக்கூடிய எல்லா தம்பிமார்களும் ம். கரெக்ட்டா போய் அதாவது உடன்பிறப்புகள் உடன்பிறப்புகள். உடன்பிறப்புகள் சீமான்ட்டே பேசிட்டே இருந்தீங்கன்னா ஆமா. தம்பி அதனால வந்துச்சு. டக்குன்னு அப்படியே வந்துருச்சு. இது உடன்பிறப்புகள். உடன்பிறப்பு. அதான் ஊபிம்பாங்க இல்லையா? ம். உடன்பிறப்புகள். உடன்பிறப்புகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பூத் லெவல் கமிட்டில அருமையா வேலை பார்த்துட்டாங்க. ம். அதனால 1,00,00,000 பேர் கிட்டத்தட்ட 1,97.3 லட்சம் ம். வாக்காளர் நீக்கப்பட்ட போது கூட ம். திமுகவும் அதனோட கூட்டணி கட்சிகளும் கப்பு சிப்புன்னு அமைதியா இருக்காங்க. ம். ஏன்னு கேட்கிறீங்களா? ம். எல்லாம் வேலை கரெக்ட்டா பார்த்துட்டாங்க. ம். அதனால எப்ப தேர்தல் நடந்தாலும் தயார் தயார் அப்படிங்கிற அப்படிங்கிற நிலவுல வந்துட்டாரு. எஸ்ஐஆர்ங்கிறது வந்து சார் வெற்றி தான் உங்களுக்கு. வெற்றி தான் திமுக. திமுகவுக்கு. ஆமா, ஆமா. சோ நம்ம முடிக்கிறதுக்கு முன்னால ஆ, இந்த புது வருஷத்தோட சட்டசபை கூட போகுது. ஆமா, அந்த ஆமா. அறிவிப்பை சொல்லி நம்ம ஏற்கனவே ஜனவரி சொல்லிட்டாப்ல சபாநாயகர். ஆமாமா. ஜனவரி 20ஆம் தேதி ஆனா இந்த வட்டம் வந்து கவர்னர் பேசுவாரா என்னன்னு தெரியலையே. தேசிய கீதமா தமிழ் தாய் வாழ்த்தான்னு பிரச்சனை தமிழ் தாய் இருக்கா? வாழ்த்துன்னு சொல்லிட்டாப்லே. ம். தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடுவேன்னு சொல்லி சபாநாயகர் அதான் சொல்லிட்டாரு. மரபு தமிழ்நாட்டுல அதான ஆமா, மரபு ஆமா. அப்படின்னு. அதனால போன வட்டம் வந்து கவர்னர் வந்து பேச வந்துட்டு, ம். நீங்க வந்து தேசிய கீதம் போட்டா தான் ம். நான் வந்து பேசுவேன்னாரு. ம். இவங்க தேசிய கீதம் போட முடியாது. தமிழ் தாய் வாழ்த்து தான். அதே நிலைமை தான் இந்த வட்டம் வருமா என்னன்னு புது தெரியல. வருஷத்துல வராரா? புது வருஷத்துக்கு வருவாரு. ம். ஆனா அதே மாரி சம்பவம் நடக்குமான்னு தெரியல. இது ஒரு ம். வாரம் நடக்கும். கவர்னர் உரையோட ஆரம்பிப்பாங்க. ம். அது எப்படி இருக்குன்னு அந்த திருவிழாவையும் பார்ப்போம் நம்ம. பாப்போம், இந்த பாப்போம். பொங்கல் ஒட்டி, ம். பொங்கல் முடிஞ்சு எல்லாம் சுறுசுறுப்பா வருவாங்க. ம். கவர்னர் வந்து பேசுறாரா? சோ முதல்ல தொடர்ந்து சொன்ன மாரி தான். தை பொறந்தா நெறைய பேருக்கு வழி பிறக்கும். ஆமாமா. ஏன்னா தேர்தல் வேற நேரம் நெருங்குது பார்த்தீங்களா? ம். இந்த புத்தாண்டு வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்கக்கூடிய ஆண்டு. ம். அதனால ம். எல்லா கட்சிக்கும் ஒரு குதூகலம் தான். குதூகலம் தான். மக்களுக்கும் தான். ஆ? ஏன்னா யார் எவ்வளவு குடுப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்போட இருக்காங்கல்ல. எவ்வளவு குடுப்பாங்கன்னு ஆமா. இந்த புரியலையே. வட்டம் நெறைய காசு. காசு ஆமா. அபிஷியலா வரும், அன்அபிஷியலா வரும். ஆமாமா. இந்த வட்டம் எல்லாம் ஜிபே தான். ஜிபே. எல்லாத்துக்கும் யாரும் அக்கவுண்ட் கேஷ்ல அக்கவுண்ட். கிடையாது. ம். எல்லாம் ஜிபே. ம். ம். அவ்வளவுதான் அரசியல். ஆமா. மறுபடியும் சந்திக்கலாம். அவ்வளவுதான் அரசியலு. அவ்வளவுதான் அரசியல். நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம்.